ஹலோ எவ்ரிவன், ராயல்சீமா ஸ்பெஷல் உக்கானி ரெசிபி பண்ணலாமா? நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பொரி எடுத்துருக்கேங்க. ஒரு பவுல் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு பொரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பிழிஞ்சு விட்டுட்டேங்க. பாருங்கள், எல்லா பொரியும் அப்படியே பண்ணிவிட்டேன். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாமா? ஜார் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ட்ரை கோகோனட் எடுத்துகிட்டு கொஞ்சமாக பொட்டுக்கடலை, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் அரைச்சிட்டேன். கடாயை வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேங்க. கடுகு, சீரகம் தாளிச்சிட்டு ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாங்க, க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி அதே மாதிரி ரொம்ப ஸ்மாஷ் பண்ண வேண்டாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சிருக்கோம்ல மசாலா பவுடர் போட்டுட்டு ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிவிட்டு பொரி போட்டுக்கலாங்க. பொரிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. பெரியவங்க இப்படியே சாப்பிட்லாம். சின்ன பசங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சமாக லெமன் சாட் மசாலா போட்டு கொடுத்தா சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்து